அனைவருக்கும் வணக்கம். 21/7/2024 ஆடி மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, இதோடு இணைந்து வருகின்ற ஐகிரிய வழிபாடு. இத்தனை சிறப்புகளும் ஒன்று சேருகின்ற இந்த நாளில் என்னென்ன வழிபாடு எவ்வாறு செய்வதுன்றது பற்றியும், நம் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை தீர்வு தரக்கூடிய வழிபாடை எவ்வாறு செய்வதென்று பற்றியும் இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். ஆடி மாதம் என்றாலே அம்மன் அருள் நிறைந்த மாதம் என்று கூறுகின்றோம். ஏன் இந்த மாதத்தை அவ்வளவு சிறப்புகளாக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் ஒரு தெய்வீக மாதமாகவே சொல்லுவாங்க. அதனால்தான் இந்த மாதத்துல சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒன்லி அம்மனுக்கு வழிபாடு, திருவிழாக்கள், பூஜைகள் மட்டுமே செய்வாங்க. அதனால இந்த பிரபஞ்சம் ஒரு தெய்வீக பிரபஞ்சமாகவே இருக்கும். இந்த தெய்வீக பிரபஞ்ச நேரத்துல நம்ம எந்த கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கேட்ட வண்ணமே நமக்கு கொடுக்கும். அதோடு பௌர்ணமி என்றாலே ஆற்றல் நிறைந்த நாள். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் மிகுந்த ஆற்றல் நிறைந்ததாகவும் ஒரு தெய்வீக ஆற்றலாகவும் மாறும். இந்த தெய்வீக ஆற்றல் நிறைந்த இந்த நாள்ல நமக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி, பண கஷ்டமா இருந்தாலும் சரி, வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அனைவருமே ஒன்று சேர்ந்து தெய்வத்திடம் முறையிடும் போது அத்தனை பிரச்சனைகளும் தீர்வு தரக்கூடிய நாளாகவும் இந்த ஆடி மாதம் நமக்கு அமைகிறது. இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில நம்ம என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் மட்டும்தாங்க செய்வோம். ஆனா இந்த பௌர்ணமி மட்டுமே 3 தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம். பெருமாள் வழிபாடும், அம்பாள் வழிபாடும், சிவபெருமான் வழிபாடும் செய்ய உகந்த நாளாக இந்த பௌர்ணமி நாள் இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பௌர்ணமி தான் ஐகிரியவர்கள் அவதரித்த நாளாகவே சொல்லப்படுகிறது. ஐகிரியவர்னா யாரு அப்படின்றது நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப இந்த ஆடி மாதத்துல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாள் வழிபாடுக்கே ஏற்றது. இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையில என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைன்றது அம்மனுக்கு உரிய நாளாகவும் சூரிய பகவான் வணங்குகின்ற நாளாகவும் விளங்குகிறது. அதனால நம்ம சூரிய பகவான் காலையில 6 மணிக்கே உதயம் ஆயிடுறாரு. அதனால அம்மன் வழிபாடு நம்ம காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். மாலையில நம்ம பொங்கல் இட்டு வழிபாடு செய்து அம்மாவுக்கு பூஜை செய்யலாம். காலையில அம்மாவுக்கு கூழ் வாத்துறது அப்படின்ற செயல்களையும் நம்ம செய்யலாம். இப்போ ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில இன்னொரு வழிபாடும் செய்யலாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் வாழ்வில் இருக்கும் வறுமைகளும் கஷ்டங்களும் நீங்க சத்திய நாராயண பூஜையை செய்யலாம். நம் இல்லத்தில் சத்திய நாராயண பூஜையை செய்தால் நம் வாழ்வில் இருக்கும் வறுமையெல்லாம் நீங்கி இன்பமான ஒரு வாழ்வு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பேரு கிடைக்கும், நல்ல வளம் கிடைக்கும், நல்ல செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். இல்லறம் ஒரு நல்லறமாகவே மாறும் சத்திய நாராயண பூஜை செய்தால். சத்திய நாராயண பூஜை செய்ய நல்ல நேரம் பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே நீங்க செய்ய உகந்ததாகும். மாலையில செய்யக்கூடாது. காலையில நீங்க செஞ்சா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இப்ப பௌர்ணமி அப்படின்னாவே நம்மளுக்கு நினைவுக்கு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரிவலம் போறது தாங்க. இப்போ திருவண்ணாமலையில கிரிவலம் செய்வாங்க நிறைய பேர். இப்போ எந்த நேரத்துல கிரிவலம் செய்ய ஏற்றது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி பௌர்ணமி எந்த நேரத்துல தொடங்கி இருக்கு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 20/7/2024 சனிக்கிழமை மாலை 6:51 பௌர்ணமி தொடங்கி 21/7/2024 மாலை 4:51 பௌர்ணமி முடிகிறது. அதனால நீங்க பௌர்ணமி சனிக்கிழமை போறது தாங்க நல்லது. ஏன்னா சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேல நீங்க பௌர்ணமிக்கு கிரிவலம் சுத்து வர்றது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு முடிகிறதுனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை போனா உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. அதனால சனிக்கிழமையே நீங்க திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்திட்டு வந்துருங்க. உங்களுக்கு சிவனுடைய அருள் முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அன்று அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் பலவிதமான பூஜைகள் செய்வாங்க. அந்த பூஜையில கலந்து கொண்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவுடையும் சிவபெருமான அருளும் முழுமையா கிடைக்கும். அதனால அந்த நேரத்தை தவற விடாம நீங்க கிரிவலம் சனிக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது. அடுத்து ஆடி தபசு. ஆடி தபசுனா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சங்கரன் கோயில்ல ரொம்ப விசேஷமாக இந்த ஆடி தபசு செய்வாங்க. சங்கரன் கோயில்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி தபசு ஒரு தேர் திருவிழா போல நடத்துவாங்க. இந்த இடத்துலதான் சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரன்ற ஒரு போட்டி வந்ததுங்க.
இந்த போட்டி வந்ததுனால அம்மன் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒண்ணுதான் எவ்வளவோ சொன்னாலும் யாரும் கேட்கல. எல்லாரும் பிரச்சனை பண்ணதுனால அம்மா வந்து கடும் தவம் செஞ்சாங்க. எப்படி கடும் தவம் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊசி முனையில நின்று கோமதி அம்மா தவம் செஞ்சாங்க. அதனால அவங்க மனம் மகிழ்ந்து அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்லி 2 பேரும் இணைந்து சங்கரன் நாராயணன் அப்படின்ற உருவில் காட்சி அளித்ததாகவே புராணங்கள் கூறப்படுகிறது. அதனால அந்த சங்கரன் கோயில்ல ரொம்ப விசேஷமான இந்த சங்கரன் நாராயண அவதரித்த இந்த நாளும் இந்த பௌர்ணமி நாள் தான். அது ரொம்ப விசேஷமாக நடத்தப்படுவாங்க. இந்த நேரத்துல நம்ம அந்த கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தா நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அம்மாவுடைய அருளும் சிவபெருமான் மற்றும் பெருமாளுடைய 3 தெய்வங்களுடைய அருள் நமக்கு சிறப்பாக கிடைக்கும். ஆடி தபசு பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஆடி பௌர்ணமியில் தாங்க ஐகிரவர் அவதரித்தாரு. ஐகிரவர் யாருங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஐகிரவர் வந்து கல்விக்கு அதிபதியா இருக்கிற சரஸ்வதிக்கு குருவா இருந்தவர் தான் ஐகிரவர். இப்ப நம்மளுக்கு பெரும்பாலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, பெரியவர்கள் கூட இந்த பிரச்சனை இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாபக மறதி தாங்க. இந்த ஞாபக மறதினால நம்மளுக்கு பலவிதமான புக்கள் நம்ம சந்திக்கிறோங்க. இப்ப இந்த ஞாபக மறதியை சரி செய்ய நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஐகிரர் வழிபாடு செய்யணுங்க. இந்த ஐகிரர் வழிபாடு எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்றது இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தாங்க. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஐகிரர் வழிபாடு வந்து நீங்க அதிகாலையிலே செஞ்சிடுங்க. காலையில செஞ்சா ரொம்பவே நல்லது. ஏன் பாத்தீங்கன்னா, பௌர்ணமி சாயந்தரம் 4 மணிக்கே முடிஞ்சிருந்தனால இந்த வழிபாடு நீங்க பௌர்ணமி நேரத்துல தான் செய்யணும். பௌர்ணமி நேரத்துல தான் அவர் அவதரித்தாரு. அதனால நம்ம காலையிலேயே செஞ்சிருங்க. 21ஆம் தேதி காலையில ஞாயிற்றுக்கிழமை செஞ்சா உங்களுக்கு 6 to 7 மணிக்கு இந்த வழிபாடு நீங்க செய்யறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தரையை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு கோலம் போட்டுங்க. கோலம் போட்ட பிறகு பெருமாளுடைய போட்டோ வச்சுங்க. இப்போ உங்ககிட்ட ஐகிரியர் போட்டோ இருந்தா அதே சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெருமாள் போட்டோ வச்சுங்க. ஏன் பெருமாள் போட்டோ வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஐகிரியர்ன்றது பெருமாளுடைய ஒரு அம்சம் தாங்க. வேதத்தை காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்த அவதாரம் தாங்க ஐகிரியர் அவதாரம். அதனால நீங்க பெருமாள் போட்டோவே சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வழிபாடு செய்யணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தை நல்லா படிக்கிறான், ஆனா எக்ஸாம் எழுதும் போது மட்டும் ஃபெயில் ஆயிடுறான், அவன் படிச்சது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்றான். இதுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, என் குழந்தை நல்லா படிச்சும் நல்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வழிபாடு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு வழிபாடுங்க. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவர் அவதரித்த நாளான இன்று இந்த வழிபாடு செய்தால் நமக்கு பன்மடங்கு பலன் கிடைக்கும். நம்ம குழந்தைங்க கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அதனால இந்த வழிபாடை தவறாம இந்த நாள்ல செய்யுங்க. அதுவும் பௌர்ணமி தினத்துல செய்யற எந்த ஒரு வழிபாடுக்கும் பலன் கூடுதலாக கிடைக்கும். அதனால தவறாம செஞ்சிருங்க. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கலர் துணியில என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, 3 பாதாம் வச்சுக்கோங்க. 3 பாதாம்ன்றது வந்து ஒரு கெட்ட சக்திகளை அழித்து நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் எப்போதும் கூட்டிக் கொண்டே இருக்கும். அதனால இந்த பாதாமை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய். ஏலக்காய்ன்றது நம்ம இந்த ஏலக்காயை மாலையா கட்டி அவருக்கு போட்டா நம்ம மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு செல்வ வரங்களை அதிகமாக கொடுப்பாரு. அதனால ஏலக்காயை நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் துளசி. இந்த துளசின்றது பெருமாளுடைய அம்சம் நிறைந்தது. அதனால துளசியை வச்சிருக்கேன். இப்ப இந்த 3 பொருளையும் ஒன்றா வச்சுக்குங்க. வச்சுட்ட பிறகு இது ஒரு மூட்டையா கட்டிடுங்க. இந்த பௌர்ணமி தினத்துல இந்த 3 பொருளையும் பெருமாளை மனதார நினைச்சு நம்ம இந்த மூட்டையா கட்டிடுங்க. கட்டிட்ட பிறகு இப்ப இந்த மூட்டையை நம்ம கைகள்ல வச்சுக்குங்க. கையில வச்சு நல்லா கெட்டிமா மூடிக்கொண்டு இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன். அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இப்ப அந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லி முடிச்சிட்ட பிறகு என் குழந்தைங்க நல்ல கல்வியில சிறந்து விளங்கணும்னு சொல்லி மனதார ஐகிரியரை பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஏற்படும் இந்த ஞாபக மறதியும் எங்களுக்கு தீர்ந்து எங்க வீட்டுல எப்போதும் நாங்க ஞாபகத்தோட நாணத்தோட விளங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார அவரை பிரார்த்தனை செஞ்சுங்க. எந்த வீட்டுல நாணமும் அறிவும் நிறைந்திருக்கிறோம் அவங்க வீட்டுல எப்போதும் செல்வம் தேடி வரும். இப்போ இவரை நம்ம லட்சுமி ஐகிரரா கூட நம்ம வழிபடலாம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை காப்பாற்றுவதற்காக அவதரித்த இவரு அந்த வேதத்தை பிரம்மனிடம் கொடுத்த பிறகு கூட அவருக்கு கோபம் அடங்கலங்க.
அதனால அவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா லட்சுமி தேவியை பார்த்த உடனே அவர் கோபம் அடங்கிறது. அதனால அவரை லட்சுமி ஐகிரவர் என்று அழைக்கின்றோம். கல்வி மட்டும் இல்லைங்க, நம்ம லட்சுமி ஐகிரவர் சேர்த்து வழிபடுறதுனால நம்மளுக்கு கல்வி, அறிவு, நாணம், செல்வம் என்ற எல்லா புகழும் நம்மளுக்கு தேடி வருங்க. அவ்வளவு அற்புதமான நாள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதனால இந்த வழிபாடு நீங்க செய்ய மறவாதீருங்க. இப்ப இந்த மந்திரத்தை நானே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 108 முறை அப்படி இல்லைன்னா 11 முறை சொல்லுங்க. சொல்ல முடியாதவங்க நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை கூட நீங்க சொல்லி வழிபடலாம். இப்ப இந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாரதம் ஆதாரம் சர்வம் வித்யானந்தம் ஐகிரியம் உபஸ்மஹா. இந்த மந்திரத்தை 108 முறை இல்ல 11 முறை சொல்லுங்க. இப்ப இந்த மந்திரம் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு எளிமையான மந்திரம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஓம் அர சௌம் ஐகிரவராய நமக, ஓம் அர சௌம் ஐகிரவராய நமக. இந்த மந்திரத்தை மட்டும் எளிமையா நீங்க சொல்லிடுங்க. இப்படி சொல்லி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். இது ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப இந்த துணியை கட்டிட்டு மூட்டையை கட்டிட்ட பிறகு தினமும் கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி சொல்லி முடிச்சிட்ட பிறகு உங்க குழந்தை பேக்ல போட்டு விடுங்க. உங்களுக்கும் எப்போ நல்லதே நடக்கும். உங்க குழந்தைங்க சுற்றி எப்போ நேர்மறை ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. இந்த வழிபாடை செய்து அவருடைய அருளை பெறுங்க. எப்போது உங்களுக்கு அவருடைய ஆசை கிடைக்கும். இந்த பதிவு இதோடு நான் முடித்துக் கொள்றேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.